கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் முன்பாகம். அது சீதோனுக்கு தூரமாயிருந்தது, வேறே மனுஷரோடே அவருக்கு சம்பந்தமில்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. நண்பர்கள் நமக்கு எப்போதுமே பிரியமானவர்கள், அப்படித்தானே? நம்முடைய எல்லா காரியத்தையும் நமக்கு மிகவும் நெருக்கமான நண்பரிடம் பகிர்ந்து கொள்வோம். நண்பர்களை சம்பாதிப்பது கடினமானதா அல்லது லகுவானதா என்பது நம் குணத்தை பொறுத்தே அமையும். லாயீஸ் என்னும் ஊர் ஜனங்கள் மற்ற ஜனங்களோடே கலவாதவர்களாயும் சம்பந்தமில்லாதவர்களாயும் இருந்தார்கள். பூமியிலுள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாத இடமாயிருந்தபடியால் எந்த பொருளுக்காகவும் அவர்கள் மற்றவர்களை தேடவும் இல்லை, நாடவும் இல்லை. நமக்கு எல்லாம் உண்டு, ஆகவே மற்றவர்களின் உதவியையோ கரிசனையோ ஒரு நாளும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. லாயீஸ் ஊர் ஜனங்கள் மட்டும் அமெரிக்கையையும் சுகமாய் வாழ்ந்து வந்தார்கள். இப்படியும் சில ஜனங்கள் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். மற்றவர்கள் வம்பு நமக்கு எதுக்கு என்று எந்த உதவியும் செய்யாமல் உதவியும் பெறாமல் இருப்பார்கள். வேதம் என்ன கூறுகிறது தெரியுமா? நீதிமொழிகள் 31:8 பார்த்தோமானால், ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் செய் என்று. நாமும் கூட நிறைய சமயங்களில் பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்போம், அல்லது அவர்களின் குணத்தை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வதை வெறுத்திருப்போம். ஆனால் பவுல் என்ன கூறுகிறார்? ரோமர் 12:20, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்றும், அழிந்து போகும் உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதி என்றும் வேதம் கூறுகிறது. ஆபத்தில் உதவுவது நண்பனே. லாயீஸ் ஊர் மக்கள் நண்பர்களை சம்பாதிக்கதால் ஆபத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆள் இல்லை, முறையிடவும் ஆட்கள் இல்லை. தான் கோத்திரத்தார் கையிலே பரிதாபமாய் செத்து விழுந்தார்கள். அவர்களை தப்புவிக்கும் ஆள் இல்லாமல் போயிற்று. நண்பனே, தேவன் தந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்து ஆறுதலாயிருந்து நண்பர்களை சம்பாதி. ஏற்ற நேரத்தில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடன் படிக்கும் அல்லது வேலை பார்க்கும் ஜனத்துக்கு ஆறுதலாக இருக்கும், அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். தேவ ஒத்தாசையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். நிச்சயம் நல்ல மனிதர்களை நாம் என்ன செய்வோம்? சம்பாதிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, எப்படியாயிலும் உமக்காக நண்பர்களை சம்பாதித்து சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்யுங்க. எங்களால் இயன்ற மட்டும் உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான நிறைய நண்பர்களை சம்பாதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.